இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம். இந்தியாவில் இத்தனை மாவட்டம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பிரியம். நீங்களே என்ன கேட்டீங்க? மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்திலே போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க. ஆனால் நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை நாம ஜெயிக்க வைப்போமோ, அதே போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்தனாலதான் தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சாங்க. அந்த 2 மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து, திருச்சூழி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி, அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம். திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. மறுபடியும் இந்த தேர்தலில் நிற்கிறார். அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும், குருவாடியாக இருக்கட்டும், தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. ஐயா, தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க? இங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மோடி ஐயா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்துக்கு கொடுக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 6 தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி குடிதண்ணீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறாருங்க ஐயா? அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் படையே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது. வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும்.